நண்பர்களை பார்த்தீங்கன்னா ஆம்பளைங்க வைக்கிற ஆட்டுக்கறி கிரேவி இப்போ எப்படி வைக்கணும்னு பாருங்கள் நண்பர்களே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு எண்ணெயை நம்ம ஊற்றிக்கலாம். கிரேவிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துங்க நண்பர்களே, எல்லாமே இருக்குது. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா போதுமான பெருஞ்சீரகம், கசச கறிப்பட்டை, வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி, போதுமான தக்காளி எல்லாத்தையும் போட்டு சேர்த்து வதக்கிக்கணும். போதுமான கருவேப்பில்லை, தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கணும். மஞ்சள் பொடி அரை ஸ்பூன், பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா தூள் நல்லா வதங்கின பிறகு நம்ம மட்டனை போட்டுக்கலாம் நண்பர்களே. நல்லா போட்டு வதக்கிக்கணும். தேவையான சால்ட் உப்பு போட்டுக்கணும். தேவையான காரத்தூள், தயவுசெய்து யாரும் தண்ணி மட்டும் மிஸ் பண்ணிடாதுங்க. அப்படியே ஒரு மூடிடுங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா வேக விடணும். தண்ணி எதுவும் ஊற்றவே கூடாது. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, வாங்க திறந்து பார்க்கணும். பாருங்கள், நான் தண்ணி ஊற்றவே இல்லை. எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். ஏன்னா இதிலே தண்ணி இருக்குது நண்பர்களை பாருங்கள். நல்லா வாடையாக இருக்குது. சூப்பராக மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு.